பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமமே கூடுவதாக. நான் இன்றைய தினம் மார்க் எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்துல முதல் சில வசனங்களை வாச்சு தியானிக்கணும்னு நினைக்கிறேன். மார்க் 2:1 சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த இந்த காரியங்களை குறித்து நாம அநேக முறை நம்ம பல பிரசங்களை எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதனால இது ஒண்ணும் நமக்கு புதிது இல்லைதான். ஆனால் இன்னைக்கு நான் இதை வாசிக்கும் போது எனக்குள்ள இந்த காரியங்களை சிந்திக்கும் பொழுது நான் என்னை நியாயந்திருத்து பார்த்தேன். அப்பொழுதுதான் நான் இந்த காரியத்தை குறித்து நான் பேசும்படியாக நான் யோசித்தேன். என்னன்னா, இப்ப பாருங்க, இந்த கப்பர்நகூம்ல தான் இப்பொழுது ஆண்டவர் அவருடைய மினிஸ்ட்ரிக்கான ஒரு பணித்தளமாக அதை அமைத்து கொண்டார். அந்த இடத்துல அவர் நம்ம மத்தேயு 4:13 படிச்சு பார்த்தோம்னா, he has settled there அப்படின்னு எழுதியிருக்கோம். வாசிங்க, மத்தேயு 4:13. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார் எழுதியிருக்கு. இங்கிலீஷ் எழுதியிருக்கு, he came and settled in கப்பர்நகூம். அப்படின்னா அங்க ஒரு கிட்டத்தட்ட பெர்மனண்டா அங்கேயே தங்குறது மாதிரி தங்கி இருக்கிறார். நாசரேத்துங்கிறது ஒரு சின்ன கிராமம். அதை விட்டுட்டு அவர் கப்பர்நகூம்ல தங்கி அந்த இடத்துல நிறைய வசதியானவங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த இடத்துல மற்ற இடங்களுக்கு போறதுக்கும் வசதி ஆனபடினால ஆண்டவர் அங்கே தங்கி ஊழியம் செய்கிறார். இப்பொழுது அவர் எந்த அளவுக்கு மறைவாக இருக்க விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அதை நம்ம முந்தின அதிகாரத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கும் 45வது வசனத்துல, he went out and began to proclaim it freely and to spread the news around to such an extent that Jesus could no longer publicly enter a city but stayed out in unpopulated areas and they were coming to him from everywhere. ஜனசந்தடி இல்லாத, நெருக்கடி இல்லாத இடங்களில் தான் அவர் தங்கினார். ஏனென்றால் ஃப்ரீயா எங்கேயும் போக முடியல. அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை பாவத்திலிருந்து மனம் திரும்ப பண்ணவும், ஆண்டவருடைய அந்த நற்செய்தியே என்னன்னாக்கும் காஸ்பல் ஆஃப் காட் அப்படின்னு எழுதியிருக்கு. காஸ்பல் ஆஃப் காட் என்னன்னாக்கும் இயேசுதான் மெசியா, இயேசுதான் ரட்சகர் அப்படிங்கிறதையும், இயேசுவில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதையும் ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் சரீர பிரகாரமான தேவைக்காகத்தான் அதிகமாக தேடி வந்தார்கள். சரி, இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல இந்த 4 பேர் சேர்ந்து அவருடைய நண்பர் அல்லது உறவினர் யாரோ ஒருத்தர் அவரை சுகமாக்கப்படும்படி ஆண்டவரிடத்துல கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் தங்கி இருந்த வீட்டுக்கு. கூட்டம் பயங்கரமான நெருக்கடி, கதவண்டையில கூட இடமே இல்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னா, அவங்க மாடிக்கு போய் அந்த மேல் வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு உள்ள இறக்குறாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சோம்னா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அங்கே கப்பர்நகூம்ல வீடுகள் எப்படி இருக்குமோம்னா, என்னுடைய பைபிள்ல ஃபுட் நோட் எல்லாம் போட்டிருக்கேன். என்னன்னா, மேல கூரை எப்படி வேஞ்சிருப்பாங்கன்னாக்கும் மட் அண்ட் ஸ்ட்ரா,
அதாவது இப்ப வந்து கம்பியும் சிமெண்ட் கலவையும் போட்டு காங்கிரீட் போடுற மாதிரி அங்க வந்து மட் அப்படின்னா சகதின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. வதி சகதின்னு சொல்லுவோம் மட் அப்படின்னா. அதோட கூட அந்த மண் சாந்துல ஸ்ட்ரா, அந்த வைக்கோல் இந்த மாதிரி இதுகளை தான் அதுல மிக்ஸ் பண்ணி அந்த கூரை போட்டிருப்பாங்க. சைட்ல வந்து படி எப்படின்னா கல்லுனால இருக்கும். ஸோ இவங்க 4 பேரு அந்த கல் படியில ஏறி மேல தூக்கி போயிட்டாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு நேர கனெக்ட் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா ஓட்டை போடுறாங்க. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் 9ஆம் அதிகாரத்துல இதே காரியம் சொல்லியிருக்கு. லூக்கா 5:19 சொல்லியிருக்கு. அங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்க டைல்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதாவது அந்த மேல் கூரை அது வந்து ஒண்ணு ஓடா இருக்கணும், இல்லது நல்ல காங்கிரீட் தளமா இருக்கணும். 5:19 வாசிங்க. இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். பட் நாட் ஃபைண்டிங் எனி வே டு பிரிங் ஹிம் இன் பிகாஸ் ஆஃப் த crowd, they went up on the roof and let him down through the tiles with his stretcher அப்படின்னு போட்டிருக்கு. வாசிங்க சிஸ்டர், தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். இப்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு இதுல வந்து டக் அப்படின்னு போட்டிருக்கு, தோண்டி அப்படின்னு. இன்னொரு இடத்துல வந்து அந்த ஓட்டு எல்லாம் பிரிச்சுட்டு அப்படின்னு எழுதியிருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிற ஒரு வீடு, அது சொந்த வீடோ வாடகை வீடோ, அவர் பெர்மனண்டா தங்கி இருந்த வீடு. அந்த வீட்டுல என்ன விசுவாசம் அவங்களுக்கு இருந்தா, நம்பிக்கையோடு கூட போய், இப்ப நான் சாதாரணமா கூட்டம் நடக்கிறதுல கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து யதார்த்தமா ஒரு விசுவாசம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே சரிதான். ஆனா எவ்வளவு வலிமையான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா, வீட்டு கூடையை பிக்கும் போது அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அல்லது ஆண்டவர் தான் என்ன சொல்லுவார்? இப்ப நம்மளே உட்காந்துருக்கோம், நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கு நேரம் கூரையை பிச்சோம்னா என்ன சொல்லுவோம்? உனக்கு என்னமா இருக்கு அம்மன் சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் நமக்கு தோணும். ஏன்னா ஒரு ஜபத்துக்கு வர்றவங்க வீட்டுக்குரிய பிச்சா இப்படி 4 பேர் பிச்சாச்சுன்னா என்ன ஆகுங்க? ஆனா இப்ப பாருங்க, ஆண்டவருடைய அன்பை பாருங்க, இவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க. இதைத்தான் நான் இப்ப சொல்ல வர்றேன். அந்த மனிதனுக்கு வந்து விசுவாசம் இருந்ததாக நம்ம தெரியாது. ஏன்னா அவரை பத்தி உண்மை எழுதப்படல. அவர் வியாதிப்பட்டு இருந்தார், he was paralytic. அவர் வந்து ஒரு பக்கவாதம் அப்படி, அவரால் நடக்க முடியாது. அப்ப அவர் வந்து விசுவாசமா இருந்து ஒரு காரியத்தை செய்தது போல இல்ல. ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்டு அவர் இப்படி நிறைய பேருக்கு சுகமாக்குறார் அப்படிங்கிறத அவங்க கேள்விப்பட்டாங்க. ஏன்னா அதுல மேல எழுதியிருக்கு, நம்ம வாசிக்கிறோம். அதுல நிறைய வியாதியஸ்தர்கள் வந்து அவங்ககிட்ட வந்தாங்க. அதுல பலதரப்பட்ட வியாதிகள் உள்ளவங்களும் அதுல இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். இப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் சுகமாக்குனார். அப்ப இவருக்கும் சுகமாக்கிடுவாருங்கிற நம்பிக்கையில தான் அவங்க எல்லாரும் அவரை தூக்கிட்டு வராங்க, அந்த 4 பேரும். இப்ப என்னுடைய சிந்தனையில நான் தியானிச்சது என்னன்னா, அந்த மனுஷனுக்கு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் நேர இடத்துல என்ன, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. அந்த குருடராய் இருந்தவர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வரும் பொழுதுலாம், இதை செய்ய எனக்கு விசுவாசம் என்று எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறேன்னு கேட்டாரு. ஆனா இந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் இருந்து அவர் வரணும்னு நினைச்சதாகவும் இல்லை. இந்த 4 நண்பர்கள் அல்லது உறவினர்கள்ட்ட இருந்ததான விசுவாசத்துல அவங்க அவரை தூக்கிட்டு வர்றாங்க. அவர் தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்ல, அவர் வந்து அப்படியே படுக்கையோட உள்ள இறக்கணும்னு சொன்னா சும்மா ஒரு அடி 1/2 அடிலாம் தோண்டிக்கிட்டு உள்ள போக முடியாது பேத்துக்கிட்டு. நல்லா ஒரு மனுஷன் படுக்கையில இருக்கிற மனுஷனை உள்ள இறக்கணும்னாக்க நல்லாவே ஓபன் பண்ணணும். அப்ப எப்படியாவது ஓபன் பண்ணி அவருக்கு முன்னாடி வச்சிட்டோம்னா அவர் கண்டிப்பா சுகமாக்கிடுவாரு. அவர் கோவப்படுவாரு, சண்டை போடுவாரு, திட்டுவாரு, விரட்டி விடுவாரு அப்படின்னு நினைக்கவே இல்லை. அப்ப ஆண்டவர் இடத்துல 2 காரியத்தை அவங்க நம்பியிருக்காங்க. ஒண்ணு, அவர் அன்புள்ள ஆண்டவர் நிச்சயமாக ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்க மாட்டாரு. 2வது, கண்டிப்பாக அவர் சுகமாக்கி விடுவார். அவருக்கு முன்னாடி வந்துட்டா போதும், கண்டிப்பா அவர் சுகமாக்கி விடுவார். இப்படிதான் அவர்கள் வந்து விசுவாசித்தார்கள். அப்ப இந்த மனிதனுடைய விசுவாசம் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. விசுவாசம் கேள்வியினால வரும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே நடந்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவர் கண்டிப்பாக சுகமாக்கிடுவார்னு விசுவாசித்தாங்க. ஊரையவே பிரிச்சுட்டு உள்ள இறக்குனாலும் அவர் நம்மளை வந்து கண்டிப்பா துரத்தி விட மாட்டாரு, கோவப்பட மாட்டாரு அப்படின்னு விசுவாசித்தாங்க. அப்ப
இன்னொன்னு என்னன்னா, அந்த மனுஷன் யாரோ, இந்த 4 பேர் கண்டிப்பா அவருடைய உடன் பிறந்தவர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 4 பேர் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. அந்த 4 பேரும் ஒருவேளை உறவினர்களா இருக்கலாம் அல்லது நண்பர்களா இருக்கலாம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மனுஷன் மேல ஒரு அக்கறையும் அன்பு இருந்திருக்கு பாருங்க. ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு வீட்டுக்கு மாடி கொண்டுட்டு போய் அந்த மாடியில இருந்து கூரையை பிச்சுக்கிட்டு உள்ள இறக்கி, அது அது எவ்வளவு பெரிய ரிஸ்கி ஜாப் பாருங்க. இன்னொருத்தருடைய வீட்டை போய் பிச்சுட்டு உள்ள இறக்குற அளவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு அந்த மனுஷன் எப்படியாவது சுகமாயிரணும். அப்ப இதுல அந்த மனிதர்களுடைய அந்த அந்த நபர் மேல வைத்திருக்கக்கூடியதான ஒரு கரிசனை, அவருடைய சரீர பிரகாரமான சுகத்துக்காக, their physical need, அவங்க அவ்வளவு அக்கறையா இருந்தாங்க. அந்த மனுஷன் மேல அவ்வளவு அன்பு இருந்திருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்தும் சந்தேகிக்காத ஒரு மனப்பான்மை. இப்பதான் நம்மளை யோசிச்சு பார்ப்போம். இப்ப நம்மை சுற்றி நம்முடைய உறவினர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நீட் இருக்கு, பிசிக்கல் நீட் இருக்கு, சரீர பிரகாரமான தேவைகளும் இருக்கு, ஆவிக்குரிய தேவைகளும் இருக்கு. அதையெல்லாம் குறித்து ஹவு சென்சிட்டிவ் வி ஆர், நம்ம எந்த அளவுக்கு அவங்க மேல நம்ம அக்கறையா இருக்கிறோம். அவங்க சுகமாகணுன்ற அக்கறை அவங்களுக்கு இருந்தது. அதே சமயத்துல ஆவிக்குரிய அக்கறையும் நமக்கு வேணும். இதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது ஏன் இதை பேசுறேன்னா, அடுத்தவர்கள் மேல அக்கறை இல்லாம நமக்காகவே நம்ம வாழ்ந்தோம்னா அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை பாவத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம எசேக்கியேலுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு நான் பிரதர் ஜாக் த்ரூ த பைபிள்ல கொடுத்த விளக்கத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன். நீங்க வச்சிருந்தா நீங்க பாத்துக்கிடுங்க. லூக்கா 16 எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமுமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. They were insensitive to the needs of people. ஒரு மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கு, இவங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலே இருந்தது. They have abundance. அளவுக்கு அதிகமாக, தேவைக்கு அதிகமாகவே சாப்பிடக்கூடிய அளவுக்கு, அவர்கள் பெருந்திண்டிக்காரர்களா இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நல்ல வசதி இருந்தது. பட் வெளியில இருந்தவங்களுக்கோ அவங்கெல்லாம் நீடி பீப்புள். அவங்களுக்கு தேவையான உணவு இல்லை, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. பட் these people who are living in சோதோம்ல வாழ்ந்த மக்கள், they were insensitive to the needs of others, those who are outside. வெளியே இருக்கக்கூடிய, புறம்பே இருக்கக்கூடியதான ஜனங்களுடைய தேவைகளை குறித்து கொஞ்சம் கூட கரிசனையே இல்லாமல் இருந்தார்கள். அப்ப சோதோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், சோடோமி அப்படின்னாலே அது தன் பாலியல் பாவங்கள் உள்ளதான ஒரு பாவத்துக்கு தான் சோடோமின்னு சொல்லுவோம். சோதோம்ல இருந்து தான் அந்த பாவத்தினுடைய பெயரே வழங்கலாயிற்று. அப்ப சோதோம் கொமரா அப்படின்னு சொன்னாலே அது எந்த பாவத்துக்கு பெயர் போனது என்று சொன்னால் அது ஹோமோசெக்சுவாலிட்டி என்ற பாலியல் பாவங்களுக்கு, செக்சுவல் சின்னுக்கு ரொம்ப பேர் போன ஒரு இடம். அதுதான் ஆண்டவர் அழிச்சதாக லோத்து அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் வெளியே பிடிச்சு இழுத்து கொண்டு போய் விட்டுட்டு அந்த பட்டணத்தை எரிச்சதை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19 நினைக்கிறேன். அதுக்கு த்ரூ த பைபிள்ல ஜாக் கொடுத்திருக்கிறதான விளக்கத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. செக்சுவல் sin in Sodom was the result of the lazy, comfortable life style. What can we learn from this? சோதோமனுடைய ஜனங்களுடைய பாவம் பாலியல் பாவங்கள், செக்சுவல் sin. அது எதனுடைய விளைவு அப்படின்னு சொன்னா சோம்பேறித்தனம், கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல். அவர் ரொம்ப வசதியான வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இதுல இருந்து நம்ம என்னத்தை கத்துக்கிறோம் அப்படின்னா, that there is a close connection between pride and sexual sin. பெருமைக்கும் பாலியல் பாவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. between laziness and sexual sin. சோம்பேறித்தனத்திற்கும் பாலியல் பாவத்திற்கும் தொடர்பு இருக்கு. between gluttony and sexual sin. பெருந்திண்டிக்கும் பாலியல் பாவத்திற்கும் தொடர்பு இருக்கு. அதுக்கு அடுத்து and between lack of concern for other people and sexual sin. மற்ற ஜனங்கள் மேல் கரிசனை இல்லாம இருக்கக்கூடிய மனோபாவத்துக்கும் பாலியல் பாவத்துக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப 4 சொல்றாரு. ஒண்ணு பெருமை, இன்னொன்று சோம்பேறித்தனம், 3வது பெருந்திண்டி, 4வது மற்ற மனிதர்களை குறித்து
ஒரு கரிசனை இல்லாம இருக்கிறது. நமக்கு உண்டானதையே தேடக்கூடியது, பிறருக்கானதை தேடாம இருக்கக்கூடியது. இந்த 4 பாவங்களுக்கும் பாலியல் பாவத்துக்கும் தொடர்பு இருக்குங்கிறாரு. பெருமையா இருக்கிறவங்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். அதனால எந்த பாவத்தையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை அவங்க பெற முடியாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோம்பேறித்தனம் அது ஒரு பெரிய பாவமாவே நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் சோம்பேறித்தனம், பெருந்திண்டி, மற்றவர்கள் மேல கரிசனை இல்லாம தனக்கானதே வாழ தேடக்கூடியதான ஒரு செல்ஃபிஷ் லைஃப், இது எல்லாமே பாலியல் ரீதியான பாவத்துல விழுந்து போறதுக்கு, செக்ஸுவல் சின்ல விழுந்து போறதுக்கு காரணம். அது ரெண்டுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க அருமையானவர்களே, இப்ப நாம சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னா, let us begin to think a little more about the needs of people around you and see how you can help them. We cannot overcome any sin without grace from God. தேவனிடத்திலிருந்து கிருபை இல்லாம நம்ம எந்த பாவத்தையுமே மேற்கொள்ள முடியாது. அப்ப நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், இவங்க மேல நமக்கு கரிசனை இல்லாம, நான் நல்லா இருந்தா போதும், யாரோ எப்படியோ போனா எனக்கு என்ன அப்படின்னு இருந்தோம்னா, பாலியல் ரீதியான பாவத்துல விழுந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் தொடர்பு இருக்குங்கிறதான் இந்த விளக்கம் நமக்கு காட்டுது. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த 4 நபர்கள் தங்களுடைய உறவினரோ நண்பரோ யாரோ ஒருத்தர், அவருக்கு அந்த திமிர்வாதத்தினால அவர் பாதிக்கப்பட்டு அவர் நடக்க முடியாம இருக்கிறாரு, படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அவருக்குள்ள விசுவாசம் இருந்ததாக நம்ம பார்க்க முடியல. ஆனா அவர் எந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு விசுவாசமும், சொன்னா முரட்டுத்தனமான விசுவாசம் சொல்லணும். அப்படி சொன்னா கலோக்கியில சொன்னா முரட்டுத்தனமான விசுவாசம். ஓட்டை பிரிச்சுட்டு கீழே இறக்குறது, இன்னொருவருடைய ஓடு, அவங்க வீட்டு ஓடு கிடையாது, இன்னொருவருடைய கூரை அல்லது சென்ட்ரிங்க உடைச்சிட்டு உள்ள இறக்குறதுன்னா, அது எவ்வளவு பெரிய நம்பிக்கையும் எவ்வளவு பெரியதான விசுவாசத்தையும் அது காட்டுது. அவ்வளவு தூரம் அவங்க அவ்வளவு மேல அக்கறையா இருந்திருக்காங்க. நாம எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறவங்களை குறித்து நம்ம சென்சிட்டிவா இருக்கிறோம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆர் வி சென்சிட்டிவ் டு தி நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ்? அதுலயும் நம்முடைய உறவினர்கள், குடும்பத்தில் உள்ளவங்க, நண்பர்கள், இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தபடி என்னன்னா, ஆண்டவருடைய காரியம் இறங்கின உடனே இங்க பாருங்க 5வது வசனம், அது வாசிங்க. Jesus seeing their faith said to the paralytic, son, your sins are forgiven. ஆண்டவர் இதை பார்த்த உடனே வீட்டினுடைய கூரைய திறந்துக்கிட்டு, இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, உனக்கு மட்டும் என்னையா அப்படி, நீ மட்டும் முன்னாடி நிக்கிற அப்படின்லாம் கேட்கல. இது மாதிரிதான் இங்க எல்லாருமே வந்திருக்காங்க, நீ மட்டும் என்ன ஸ்பெஷலா முன்னாடி அப்படின்லாம் கேட்கவே இல்லை. அவர் அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குனாக்கும், ஜீசஸ் சீயிங் their faith, அவங்களுடைய விசுவாசத்தை தான் பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆச்சரியப்பட்டு ஜீசஸ் சீயிங் their faith said to the paralytic, son, your sins are forgiven. இந்த காரியத்தை கவனிங்க. முதலாவது அவருடைய விசுவாசத்தை மெச்சிக் கொள்கிறார். அப்ப அவங்க மேல எவ்வளவு அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் செஞ்ச காரியத்தை குறித்து அவர் பேசவே இல்லை. ஒரு வார்த்தை கூட எப்படி கூரைய பிச்சிங்க, யாரை கேட்டு நீங்க மேல போனீங்க, யாரை கேட்டு இப்படி செஞ்சீங்க, நீங்க வந்தா நான் உடனே உங்களுக்கு சுகமாக்கிடணுமா அப்படின்லாம் கேட்கவே இல்லை. அவர் ஆச்சரியப்பட்டு விசுவாசத்தை எங்க பார்த்தாலும் அவர் ரொம்ப மெச்சுக்கொள்ளுகிறவராக இருந்தார். அவரிடத்துல அன்பு கூர்ந்து, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிறார். இந்த வார்த்தை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது என்கிட்ட எல்லாம் யாராவது பேசிட்டு இருந்தாங்கன்னா, நான் விடிய விடிய கூட பேசிட்டு இருப்பேன். ஆனா ஏதோ ஒரு டாபிக்ல பேசிட்டு இருப்போம், உறவினர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்ககிட்ட நம்ம பேச போறது இல்லை. ஆனா பெரும்பகுதி அவர்களுக்கு சத்தியத்தை அறியாத ஜனங்களா இருந்து அவர்கள் பேசி கொண்டிருந்தால் அவர்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும்னு நான் யோசிச்சதே கிடையாது. ஆனா ஆண்டவர்கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு விசித்திரமான காரியம் என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்திருந்தாலும் சரி, அவர் அவருடைய வேலையை கரெக்டா செய்யறார். நான் 2 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் பாருங்க. நம்ம சமாரிய ஸ்திரீகிட்ட யோவான் 4ல நமக்கு தெரிஞ்ச காரியம். அவரை போய் ஆண்டவர் தண்ணி கேட்கிறாரு. அந்தம்மா நீர் என்னிடத்துல தண்ணி கேட்கிறீரே, நான் சமாரிய ஸ்திரீ, நீ யூதனா இருக்க, என்கிட்ட தண்ணி கேட்கலாமா அப்படின்னு அவங்க தண்ணியை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு உடனே ஆண்டவர் ஜீவ தண்ணீரை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். ஜீவ தண்ணீரை குறித்து பேச ஆரம்பிச்சு, அப்படியே அவர் நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்முடைய பிதாக்கள் பேசி அப்படியே டாபிக் எங்கே போயிடுதுன்னா அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுருது. அப்ப எங்க இருந்து எங்க கொண்டு போயிட்டாருன்னு பாருங்க ஆண்டவர். அதாவது இந்த டீச்சிங்ல ஒண்ணு சொல்லுவாங்க, நோன் டு அன்னோன். அதே மாதிரி இங்க பிசிக்கல்ல இருந்து ஸ்பிரிச்சுவலா கொண்டு போயிறாரு ஆண்டவர்.
பிசிக்கலா தண்ணி கேட்கிறாரு, கடைசியில வந்து ஸ்பிரிச்சுவலா உள்ள ஜீவ தண்ணீரை குறித்து பேசுறாரு. அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுறது. அதே மாதிரி பாருங்க, இந்த மனிதர்கள் வந்து வந்தது வந்து சுகமாகறதுக்காக தான் வந்தாங்க. அந்த மனுஷன் வந்து நான் பாவம் செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. கூட்டிட்டு வந்தவங்களும் வந்து சுகம் கிடைக்கன்னு தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்கா இல்லையா, அந்த கேள்வியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பாவத்தை குறித்து அவங்க யோசிக்கவும் கிடையாது, அவங்க பேசவும் கிடையாது. அவங்க வந்தது அவங்களுடைய சரீர பிரகாரமான காரியத்துல அவர்களுக்கு சுகம் வேணும், அவ்வளவுதான். தேவர் கன்சர்ன்ட் அபவுட் தர் பிசிக்கல் நீட், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவரோ அப்படியே எப்படி போவார பாருங்க. வந்தவன்ட்ட வந்து முதல்லயே இந்த ரெண்டாவது வார்த்தை சொல்லியிருக்கவன் ரெண்டு காரியம் சொன்னார். ஒண்ணு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னாரு. ரெண்டாவது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனாரு. இந்த படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறதா அவனுக்கு தேவை. அதுக்காக தான் அவங்க வந்தது, அதாவது சுகமாகும் அப்படின்னு. இதை முதல்ல சொல்லியிருந்தாருன்னா அப்படியே அவங்க போயிருப்பாரு, அவரும் போயிருப்பாரு, மத்த எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு முரண்பாடா தெரியுது. அவங்க வந்து சுகமாகறதுக்காக வந்திருக்காங்க, இவர் போய் பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிறார். பாவத்தை குறித்து அவங்க யோசிக்கவும் இல்லை, அவங்க பேசவும் இல்லை. இவர் பாவத்தை குறித்து பேசின உடனே அங்கே இருக்கவங்க மனசுல வேற ஒரு எண்ணம் வருது. என்ன கேள்வி வருது அப்படின்னாக்கும், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு? கடவுள் ஒருத்தருக்கு தானே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு தேவதூஷணம் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவங்களுக்கு வந்து தேவதூஷணம் சொன்னா அவங்க வந்து அவர் கொலையே செஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தேவனுக்கு நிகராக ஒரு மனுஷன் வந்து தன்னை பேசுவது வந்து ஒரு தேவதூஷணம். இது எங்க எழுதியிருக்குன்னா எசாயா 43:25 எழுதியிருக்கு. வாசிங்க, எசாயா 43:25. எடுத்தவங்க வாசிங்க. எசாயா 43:25. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். I am the one who wipes out your transgressions for my own sake, and I will not remember your sins. உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் வந்து தொடைத்தெறிஞ்சிடுறேன், நான் அதை நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது யார் சொல்றாருன்னா தேவன் சொல்றாரு. ஸோ அவங்களுடைய விசுவாசத்தின்படி ஒன்லி காட் has the authority to forgive sins. மனிதருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் தேவனுக்கு தான் இருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து இதை பேசின உடனே அந்த ஜனங்கள்கிட்ட என்னத்தை பதிய வைக்க விரும்புறாருன்னா, எனக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அப்ப அந்த ஜனங்கள் என்ன இப்ப புரிஞ்சுக்கிடணும்? பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னா நீங்கள் தேவன், இவர் தேவன், அதனாலதான் இவர் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்காரு. அப்படி ரிவர்ஸ்ல திங்க் பண்ணல அவங்க. அவங்க நேரடியா என்ன திங்க் பண்றாங்கன்னா, இவர் மனுஷனா இருந்துட்டு இவர் எப்படி வந்து பாவத்தை மன்னிக்கிறோம்னு சொல்ல முடியும்? இவருக்கு அந்த அதிகாரம் எப்படி வந்துச்சு? தேவன் ஒருத்தருக்கு தானே அந்த அதிகாரம். அப்ப அதுல இருந்து ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, ஐ ஆம் காட், நான் தான் உங்கள் ரட்சகர், எனக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களாம் இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் அப்படின்னு இருதயத்தில் நினைச்ச உடனே, ஏன் தேவதூஷணம் சொன்னார்னா கடவுளுக்கு ஒப்பாக பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு பேசின உடனே ஆண்டவர் டக்குன்னு அவங்ககிட்ட எப்படி பேசுறாரு பாருங்க. அடுத்த வார்த்தை 10வது வசனம், அது 9லயே வாசிக்கிறோம். எதுப்பா ஈஸி? பாவத்தை மன்னிக்கிறதுன்னு சொல்றது ஈஸியா, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றது ஈஸியா? பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு சொன்னா அது யாருக்கும் தெரிய போறது இல்லை, அதை சொல்றது ஈஸி. நான் ஏன் அதை முதல்ல சொன்னேன்? படுக்கை எடுத்துட்டு நடன்னு சொல்லி அந்த கடினமான காரியத்தை செஞ்ச நீங்க எல்லாருமே இப்ப வந்து ஆச்சரியமா என்னோட நம்பிக்கையா இருப்பீங்க. ஆனால் நான் ஈஸியானதான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, எனக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான். எனக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அதை ப்ரூவ் பண்றேன் பாருங்க அப்படிங்கிறாரு. ஐ வில் ப்ரூவ் இட். ஹவு? கெட் அப், டேக் யுவர் பேலட் அண்ட் கோ. இப்பொழுது நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. அதை ரெண்டாவதா சொல்றாரு. ரெண்டாவதா சொன்ன உடனே என்ன நடந்து பாருங்களேன். அந்த மனுஷன் படுக்கை எடுத்துக்கொண்டு 11வது வசனம், பிக் அப் யுவர் பேலட் அண்ட் கோ ஹோம், வீட்டுக்கு போன்னு சொன்னாரு. அவர் அப்படியே எடுத்துட்டு என்ன செஞ்சாரு? அண்ட் ஹி காட் அப் அண்ட் இமீடியட்லி பிக்ட் அப் த பேலட் அண்ட் வெண்ட் அவுட் இன் த சைட் ஆஃப் எவ்ரி ஒன். எல்லாருடைய கண்களுக்கு முன்பா படுக்கை எடுத்துட்டு போனாரு, வீட்டுக்கு போன்னு சொன்னாரு. இன்னொரு நீங்க அந்த மத்திய எழுதின சுவிசேஷத்திலேயே 9ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 2க்கு பின்னாடி அது வந்து வீட்டுக்கு போனான்னு எழுதியிருக்கு. இப்ப என்னன்னாக்கும், அவர் இருந்து அடுத்து என்ன செஞ்சாரு, மத்தவங்க என்ன பேசினான்னு கேட்கவே இல்லை. அவருக்கு வேண்டியது சுகம் கிடைச்சோன்னு அவர் படுக்கை எடுத்து போனார், படுக்கை எடுத்து போயிட்டாரு, அவ்வளவுதான். அந்த மனுஷனுக்கு கிடைச்சதுன்னா சுகம் கிடைச்சிருச்சு, போயிட்டாரு, அவ்வளவுதான். ஆனா அவரை தூக்கி கொண்டு வந்த இந்த 4 மனிதர்கள் இப்ப அவருக்கு தேவையில்லை. அவர் அவங்க கூட போல, எல்லா கூட்டத்தோடு நின்று தே குளோரிஃபைட் காட் எழுதியிருக்கு. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் எழுதியிருக்கு. அப்ப பாருங்க, அந்த 4 மனிதர்கள் வந்து இந்த மனுஷனை கூட்டிட்டு வந்ததுனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு லாபம் என்னன்னா, இவர் தேவன் என்று அறிந்து கொண்டார்கள், இவருக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள்.
அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த அறிந்து கொண்டார்கள். ஏன்னா இங்க எழுதிட்டு பாருங்க, அடுத்தாப்புல தேவர் குளோரிஃபையிங் காட் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார். அப்ப இவங்க சரீர பிரகாரமான ஒரு தேவன் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய வந்ததுனால இந்த மனிதர்கள் பெற்றுக்கொண்டதான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, அவர்கள் இயேசு மிசையா அல்லது தேவன் என்பதையும் அவருக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்றதையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எல்லாரோடையும் சேர்ந்து இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தவும் கற்றுக்கொண்டார்கள். இப்ப நம்ம வேதத்துல இது மாதிரி இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது மற்றவர்களுடைய விசுவாசத்தினால நடந்த அற்புதங்கள். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, மத்திய எழுதின சுவிசேஷத்துல 8வது அதிகாரத்துல 24, மார்க் 8:9-24 அங்க படிச்சு பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சதுதான், நம்ம வாசிக்க வேண்டியதுல. மார்க் 9:24 என்ன எழுதியிருக்குனாக்கும், அந்த தகப்பன் போய் தன்னுடைய மகனுக்கு சுகம் கிடைக்கும்னு கேட்கிறாரு. அப்ப அந்த இதுல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ வேணா வாசிங்க, மார்க் 9:24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் வந்து அற்புதம் செய்தார், அவன் சுகமானான். பாருங்க, அப்ப வந்து அந்த அசுத்தாவி பிடித்த மனிதனுடைய விசுவாசத்தினால அந்த அசுத்தாவி ஆண்டவர் துரத்தல. அந்த பையனுடைய அப்பா, அந்த அப்பாவுகிட்ட இருந்த விசுவாசத்தை பார்த்துதான் ஆண்டவர் சுகமாக்குனாரு. அவர்கிட்டயுமே வந்து பூர்ணமான விசுவாசம் கிடையாது. விசுவாசிக்கிற ஆண்டவரே ஆகினும் என் அவிசுவாசம் நீங்கபடி செய்யும்னாக்கும் கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு. அதுதான் அவருடைய நிலைமை. ஆனாலும் அப்பாவுடைய விசுவாசத்தை பார்த்து மகனுக்கு சுகம் கொடுக்கிறார், மகனை விடுதலையாக்குறார் ஆண்டவர். அதே மாதிரி இன்னொன்னு பாக்குறோம். நம்ம வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:28 அந்த கானானிய ஸ்திரியை பார்க்கிறோம். அந்த கானானிய ஸ்திரீ, அதாவது அம்மா, தன் மகளுக்காக போய் ஆண்டவர்கிட்ட வேண்டுகிறாள். அப்பொழுது மகளுடைய விசுவாசத்தை பார்த்தல்ல, அம்மாவுடைய விசுவாசத்தை பார்த்து மகளுக்கு சுகம் கொடுக்கிறார். அந்த வசனத்தை கூட வாசிங்க, மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்ப விசுவாசம் யாருடையது? அம்மாவுடையது. விடுதலையானது யாரு? மகள். அப்ப அம்மாவுடைய விசுவாசத்தை பார்த்து மகளை சுகமாக்குறாரு. அதே மாதிரி மத்தேயு 8:13 வாசிங்க. மத்தேயு 8:13. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாருங்க, 100க்கு அதிபதி எஜமான், அவனுடைய வேலைக்காரன் இங்கே இருக்கிறான். அப்ப இவன்கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல்கிட்ட கூட காணலையேன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது, வேலைக்காரன்ட்டு இல்லை. ஆனா வேலைக்காரன் சுகமானான். அப்ப இதுல என்னத்தை பாக்குறோம் அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தை வச்சு மாத்திரம் நம்மள ஆண்டவர் சுகமாக்கல, நமக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலமா மற்றவர்களுக்கு கூட ஆண்டவர் வந்து சுகத்தையோ ரட்சிப்பையோ கொடுக்க முடியும். சோ நாம வந்து அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, இவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்றதை விட முதல்ல நமக்கு விசுவாசம் இருக்கா? அங்க சுகமாக்கக்கூடிய சீஷர்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நான் அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், ஏன் இப்படி இருக்கீங்கன்ட்டு அவங்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர்களை கடிந்து கொள்கிறார். ஆக நம்ம அநேக நேரங்கள்ல மற்றவங்களுக்கு விசுவாசம் இல்லைங்கிறோம், நம்மகிட்ட விசுவாசம் இருக்கா? நம்ம விசுவாசத்தினால மற்றவர்களை நம்ம ஆண்டவர்களை நடத்திட முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நம்ம வந்து 2 விதமான தேவைகள் மனிதர்களுக்கு இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்பிரிச்சுவல் நீட், இன்னொன்னு பிசிக்கல் நீட். நம்ம சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய வீட்டார், நண்பர்கள், அவர்களுக்கு வந்து சரீர பிரகாரமான தேவைகளும் இருக்கலாம், ஆவிக்குரிய தேவைகளும் இருக்கலாம். நாம் எல்லாருமே ஒரு காலத்துல ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஒண்ணு மன அழுத்தங்களோடு கூட ஆறுதலுக்காக வந்திருக்கலாம், சுகவீனமா இருந்தவர்கள் சுகத்துக்காக வந்திருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனைகளோ, கடன் பிரச்சனையோ, அல்லது அசுத்த ஆவியினால் வந்த தொந்தரவுகளோ, மனிதர்களால் வந்த பிரச்சனையோ, ஏதோ ஒரு விதத்துல நாம் வந்து உலக பிரகாரமான தேவைகளுக்காகத்தான் பெரும்பாலும் ஆண்டவர்கிட்ட வந்திருப்போம். சுகத்துக்காகவோ, ஆறுதலுக்காகவோ, அல்லது கஷ்ட நஷ்டங்கள் தீர்றதுக்காகவோ நம்ம வந்திருப்போம். ஆனா அதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து சுகத்தோடு கூட ரட்சிப்பையும் தேவன் நமக்கு தந்துட்டார், நம்முடைய கண்களை திறந்துட்டார். ஆண்டவர் வந்து சுகத்துக்காக வந்தவங்களுடைய விசுவாச கண்களை திறந்து அவர் இன்னார் என்பதை அவருக்கு காட்டினார். அந்த அவர் பெரும்பாலும் அவர் டீல் பண்ற விதத்தை பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, யோவான் 8வது அதிகாரத்துல விபச்சாரத்துல பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறாரு.
அவர்கள் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தண்டிக்கிறதுக்காகவே அந்த ஜனங்கள் வந்தார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையினால அவர்கள் எல்லாரும், உங்களில் யார் இந்த பாவத்தை செய்யலையோ அவன் முதலாவது கல்லெறிய கடவுள்னு சொன்னா எல்லாரும் போட்டு போயிட்டாங்க. இப்பொழுது அந்த ஸ்திரீ அந்த நிற்கிறாள். அவளுக்கு வேண்டியதெல்லாம் இப்பொழுது தான் சாகக்கூடாது, மற்றவர்கள் தன்னை தண்டித்து அவர்களை கல்லால் எறிந்து கொன்று சாகடிக்க கூடாது, அதுதான். அது இப்ப நிறைவேறிட்டது. அவ ஓடி போயிருக்கலாமே. இப்ப பாருங்க, அவள் தண்டனையிலிருந்து, சரீர பிரகாரமான கொலை செய்யப்படக்கூடிய தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவள் தன் பாவத்தை உணர்ந்து அழுது கொண்டு நிற்கிறாள். இங்கே எல்லாரும் போனோம், நான் ஓடி போகல. காரணம் என்னன்னா, இப்பொழுது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது, விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது அவன் நிக்கிறா. ஸ்ரீயே, உன் மீது குற்றம் சாட்டினவர்கள் எங்கே அப்படின்னு கேட்டா, ஒருவராயும் இங்க இல்லையானா, இல்ல. ஒருவராயும் கல்லெறியலா, இல்ல. நானும் உன்னை நான் ஆக்கினைக்கு தீர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, போ, இனி பாவம் செய்யாது. சோ ஆண்டவர் வந்தவருடைய நோக்கம் என்னன்னா, பாவம் செய்யக்கூடாது, பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கணும், அப்புறம் அவர்களுடைய விசுவாச கண்களை திறந்து தான் இன்னார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். திஸ் இஸ் கால்ட் த காஸ்பல் ஆஃப் காட். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துல முதல்லயே நீங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க எப்படி துவங்குது அப்படின்னா, மார்க் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். திஸ் இஸ் த காஸ்பல் ஆஃப் காட், காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிதான் எழுதியிருக்கு. அப்ப அந்த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நற்செய்தி என்ன? நற்செய்தினா, அவர்கள் எல்லாரும் அந்த ரோமருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் நினைத்தார்கள். ஆனா முக்கியமா என்னன்னா, அவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேணும். பாவத்தினாலதான் அவர் ரோமர்களுக்கே அடிமையாகும்படி தேவன் விட்டுருக்கிறாரு. இப்ப பிசாசு நம்மளை ஆதிக்கம் செலுத்துறான், ஒரு வியாதியோ பிரச்சனையோ கொண்டு வர்றான். முதல் காரியம் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஏன் அந்த அடிமைத்தனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம்னாக்கா, பிகாஸ் ஆஃப் அவர் சின். சோ நாம பாவிகள் என்பதை முதல்ல உணரணும். அப்புறம் நம்ம விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் ஒருத்தர்னு உணரணும். நமக்காக மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேவையுள்ள மனிதர்களுடைய தேவைகளுக்காக நாம் ஆண்டவர்கிட்ட வரணும். அவங்கள ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு போகணும். நான் பாக்குறேன், சில பேர் படிப்பறிவு இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா தேவன் மேல் உள்ள விசுவாசத்துல அவங்க ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, நண்பர்கள், உறவினர்கள் ஏதாவது வியாதின்னு சொன்னா, வாங்க எங்க சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணுவோம், பிரதர்ஸ் ஜெபம் பண்ணாங்கன்னா சுகமாயிரும். அவ கொண்டு விசுவாசத்தோட சொல்லுவாங்க, பிரதர் இவங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்காது. சில நேரங்கள்ல நான்லாம் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். நம்ம விசுவாசி ஜெபம் பண்ணும்போது கூட அவங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. அங்கே சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்க, வாங்க எங்க பிரதர்ட்ட வாங்க ஜெபம் பண்ணுவோம், சுகமாயிரும், ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஜெபம் பண்ணக்கூடிய நமக்கு இதெல்லாம் சுகமாகுமா? அப்படி பிள்ளை இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம், பிள்ளை பிறந்திருக்கு. அதே மாதிரிக்க அசுத்தாய் பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம், அசுத்தாய் ஊடி இருக்கு. ஒரு நேரம்லாம் சர்ச்சிலேயே அது மாதிரி எனக்கு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு முறை ஒரு சிஸ்டர், அவங்க சாதாரண ஒரு சிஸ்டர், அவங்க ஒரு பிரசங்கிக்கிற அல்லது ஊழியம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கெல்லாம் ஒரு ஞானம் பெற்றவர்கள் கிடையாது. உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் வார்த்தையில் எழுதியிருக்கு, உலகத்தின் தரித்திரரை தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கி இருக்கிறார். தரித்திரமான நிலைமையில உள்ளவங்களுக்கு அவ்வளவு விசுவாசம் இருக்கு. அவங்க யாரையாவது கூட்டிட்டு வருவாங்க, அவங்க அவங்களுடைய பிரச்சனை ஏதாவது சொன்னாங்கன்னா, வாங்க சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணா உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்படிதான் ஒரு தடவை ஒரு சகோதரியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க she had a child. ஒரு ஏதோ ஒரு விதமா யாருடைய பழகி ஒரு குழந்தை வந்துருச்சு. அவங்க கல்யாணம் பண்ணாம விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பல விதமான உடல்ல உள்ள பிரச்சனைகள். அதை கூட்டிட்டு அந்த பொண்ணுக்கு இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, அது எதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனையை சொல்லிட்டு அந்த பொண்ணு பண்றாங்க. அப்போ ஜெபம் பண்ண சொல்றாங்க. ஏதோ அசுத்தாவி மாதிரி இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஓன்னு ஒரே கத்து. சர்ச்சு முடிஞ்ச உடனே எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் அப்பப்பதான் சாப்பிடுறது கிளம்புறாங்க. ஒரே கத்து, அப்படியே ஓன்னு கத்திட்டு கீழே விழுந்துருச்சு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. சும்மா ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரே கத்து, ஓன்னு கத்திட்டு அப்படியே கீழே விழுந்து அப்படியே வெட்டி வெட்டி இழுக்கிற மாதிரி இங்கிட்டு பிறழுது. எனக்கு இப்ப தைரியம் வந்துருச்சு. எந்த தைரியம் என்கிட்ட நேரம் வரல. இங்க நடந்ததை பார்த்த உடனே சரி, ஆண்டவர் இந்த அந்த நமக்கு தெரியல. அநேக நேரம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் சொல்றதுக்கு முன்னாடி பிசாசு சொல்லிடும். ஆண்டவர்கிட்ட சொல்லுது, தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, காலம் வர்றதுக்கு முன்னாடி என்னை துன்பப்படுத்த வந்தீரா, பேசாத. பவுலுகிட்ட அசுத்தாவி சொல்லுச்சுல, குறி சொல்லுகிற அந்த பெண், இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு
அறிவிக்கிறவர்கள்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, மனிதர்களுக்கு கூட இயேசு இன்னார் தெரியல. ஆனா அசுத்த ஆவிகளுக்கு தெரிஞ்சிருச்சு, நீர் தேவனுடைய குமாரன், குறித்த காலத்துக்கு முன்னாடி என்னை துன்பப்படுத்த வந்தீங்களான்னு. பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள கூட அந்த விசுவாசம் இல்லை. எதை ஜெபம் பண்ண சொல்றாங்கன்னு நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ண உடனே அந்த அசுத்த ஆவி தெரியுது, அந்த நாமத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்ட்டு. உடனே விழுந்து, அதுக்கு பின்னாடி நான் சொன்னேன், கொஞ்சம் விட்டுருங்க பேசாம, கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் டக்குன்னு போயிட்டேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் எந்திரிச்சாங்க. அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு ஒரு தடவை பேசினாங்க போன்ல, எனக்கு இப்ப நான் விடுதலையா இருக்கிறேன், ஆனா எனக்கு சில பெயின்ஸ் இருக்குது அப்படின்னு. அதாவது முதல்ல அவங்க அசுத்த ஆவியினால அலைக்கழிக்கப்படும் போது பயமும் கவலையும் அந்த வியாதியினால் ஏற்பட்ட துன்பங்களும். பாருங்க, மனுஷனுக்கு யதார்த்தமா வியாதிகள் வர முடியும், பாவத்தினாலதான் வியாதி வரும்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷன் இப்படி பிறந்தது இவன் செய்த குற்றமா இவனுடைய பெற்றோர்கள் செய்த குற்றமான்னு சொல்லும்போது ரெண்டுமே இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். அது மாதிரி சில பேருக்கு வர முடியும். அசுத்த ஆவியினாலேயே சில வியாதிகள் வர முடியும். ஸோ அப்போ அசுத்த ஆவியினால வியாதி அசுத்த ஆவி போன உடனே ஆட்டோமேட்டிக்கா வியாதி போயிடும். ஆனா அந்த வியாதியினால எஃபெக்ட் சில சமயங்கள்ல இருக்கும். ஸோ அது ஆண்டவரே சொன்னார், தண்ணி விடுங்க அப்படின்லாம் சொன்னார். அது மாதிரிக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு தெம்புக்காக சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அருமையானவர்களே, நம்மளை யாரோ ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட நடத்தியிருப்பாங்க. அது நம்ம வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் ஒரு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லியிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் வாங்க ஜெபம் பண்ணலாம்னு பிரதர்ஸ் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அல்லது சில நேரங்களில் பிரதர்ஸ் கூட்டிகிட்டு போய் கூட வீட்டில் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லும்படி சொல்லியிருக்கலாம். எனக்கெல்லாம் அப்படிதான். நான் ஒரு காலத்துல என் வழியில போகும்போது என்னுடைய உறவினர் ஒருத்தர், முதல்ல பகையாளியாக இருந்தவர், அவர் ஊழியம் செஞ்சவர், என்னை தேடி கூட்டிட்டு ஒரு டிராக்ஸ் கொடுத்து அங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பெந்தோகோஸ்தே பாஸ்டர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு, அப்படிதான் நான் ஆண்டவர் அறிந்து கொண்டேன். அதுக்கு முன்னாடி நான் வேதத்தை வாசிச்சேன் நானா. ஆனா அவங்க பின்னாடி தான் அதை தீவிரமா வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் சில சந்தேகங்களை கேட்கவும் அப்படியா நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் நம்மளை ஆண்டவர்கிட்ட வழியை காண்பிச்சதுனால நாம இன்னைக்கு பாக்குறோம். ஆனா இப்ப நமக்காகவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய உறவினர்கள், நண்பர்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளும் சரி, அவருடைய ஆவிக்குரிய ரட்சிப்பின் தேவைகளை குறித்தும் சரி, நாம் அவ்வளவுக்கு போதுமான அளவுக்கு அக்கறை இருக்குதா? ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு போனா எப்படியாவது அவர் தொடுவாரு, அவர் ரட்சிப்பாரு, சுகமாக்குவாருன்னு இந்த 4 பேர்கிட்ட இருந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குதா? அதனுடைய விளைவுகள் என்ன? அப்படி மற்றவங்களுக்காக ஒண்ணு செய்யும் போது அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நம்ம நீதிமொழிகள்ல 11வது அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 11:25. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்ப பாருங்க, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். The generous man will be prosperous and he who waters will himself be watered. மற்றவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சும் பொழுது நமக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். மற்றவருடைய பிள்ளைகள் மேல நீங்க கரிசனையா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் மேல தேவன் கரிசனையா இருப்பார். அநேக நேரங்கள்ல நான் என் விசுவாசத்தின்படியே நடக்கிற காரியம் என்னன்னா, when I care for the children of God, தேவனுடைய பிள்ளைகள், அவங்க மேல நான் அக்கறை செலுத்தும் போது he is taking care of my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை தேவன் அனுமதிக்கிறதையும் நடத்துறதையும் நான் பார்க்கிறேன். சோ எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இவங்க 4 பேரும் இன்னொருவருடைய தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவர் படுக்கை இடத்துக்கு நடந்து போயிட்டாரு. அவர் ரட்சிக்கப்பட்டதா அங்க எழுதப்படவே இல்லை. ஆனா அவர் கூட்டிட்டு அந்த 4 பேருடைய கண்கள் திறக்கப்படுது. என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மிசாயா, அவருக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ள தேவன் அவரு. அவருக்கு சுகமாக்குறது மட்டும் இல்ல, அவரால் பாவத்தை மன்னிக்கவும் முடியும். அவர் தேவன். அவர் சாதாரணமான ஒரு ஒரு தீர்க்கதரிசியா சுகம் கொடுக்கிறவர் மட்டும் நினைக்க வேண்டாம். ஹீ இஸ் தி மிசாயா, ஹீ இஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்துல ரட்சகர் அவர் தான் காணக்கூடியதான கண்களை தேவன் அவர்களுக்கு திறந்தார். எனவே அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான காரியத்தை யோசிக்கும் பொழுது அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் அவர் நல்லவராகவும் விருப்பமுள்ளவராகவும் இருக்கிறார். எனவே நம்ம மற்றவங்களுடைய காரியங்களை குறித்து அக்கறையா இருப்போம். ஆண்டவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவர் இன்னார் என்பதை புரிந்து மற்றவர்களுக்கு சொல்வது, மற்றவருடைய காரியங்களை அக்கறை எடுத்துக்கொள்வது, அந்த மனிதர்கிட்ட இருந்து அதான் அசைக்க முடியாத ஒரு முரட்டு விசுவாசம், இதெல்லாம் நமக்கு ஒரு சவால் நிறைந்ததா இருக்கு.
இதை என்னுடைய வாழ்க்கைக்கு நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து காண்பித்த ஒரு காரியத்தை என்னுடைய காரியத்தோட ஒப்பிட்டு பார்க்கிறேன். நிறைய பேர் வந்து என்னிடத்துல நண்பர்கள்லாம் பேசுறாங்க. சத்தியத்தை அறிந்தவங்களுக்கு நான் சத்தியத்தை பேசுவேன். ஆனா சத்தியத்தை அறியாத உறவினர்கள் நண்பர்கள்லாம் வரும்போது நான் வந்து அவர்களுக்கு சத்தியம் சொல்லணுங்கிற ஒரு வாஞ்சையே என்கிட்ட இருக்கல. நான் வந்து உண்மையிலே வெட்கத்தோடு கூட நான் யோசிக்கிறேன். அங்க வந்து பவுல் ரோமர் 7ல சொன்னது போல நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்கிட்ட இருக்கு. ஆனா நன்மை செய்யறது என்கிட்ட இல்ல. நான் விரும்புற நன்மையை செய்யாம விரும்பாத தீமையை செய்கிறேன். சில நேரங்கள் வந்து நிறைய பேர் ரொம்ப நேரம் உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க நண்பர்களா இருக்கலாம் அல்லது உறவினர்களா இருக்கலாம். அவங்கக்கிட்ட பேசிட்டு முழுக்க முழுக்க போன பின்னாடி ஆவியானவர் என்கிட்ட உணர்த்துவார். இவ்வளவு நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தே ஒரு வார்த்தையாவது ஆண்டவர் பத்தி சொன்னோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இருக்காது. அவங்க எதை விரும்பினாங்களோ அதே பேசியிருப்போம். ஸோ அவங்க தான் அங்கே வந்து ஈவெண்ட் மேக்கர். அப்படின்னா அவங்க விரும்புகிற காரியங்களை பேசி அதையே நானும் பேசி திருடனோடும் ஒத்து போயிடுறாங்க வரைக்கும். அவங்க அரசியல் பேர்னா அரசியல் பேசுறது, நாட்டை பத்தி பேசுனா நாட்டை பேசுறது, வீட்டை பத்தி பேசுறது, ஊரை பத்தி பேசுறது, உறவுகளை பத்தி பேசுறது, இப்படியே பேசி முடிச்சுட்டு கடைசியில வந்து மணிக்கணக்கா பேசி முடிச்சுட்டு அவங்கள பை சொல்லி அனுப்பிடுவோம். ஆனா அவங்களுக்கு என்ன தேவை? இப்ப அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை, அவர் ரட்சிக்கப்படலை. அவங்களுக்கு ரட்சிப்பை பத்தி ஆண்டவரை பத்தி அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது யார் சொல்லுவாங்க? ஒரு முறை ஒரு சகோதரர் சபையில பகிர்ந்து கொண்டார். நான் ஒரு 4 வார்த்தை ஒரு மனுஷன்கிட்ட பேசினா ஒரு வார்த்தையாவது நான் ஆண்டவரை பத்தி சொல்லிடுவேன்னாரு. அது சொன்னது உண்மை. அந்த சகோதரர் அப்படிதான். ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமான ஒரு சவாலா இருக்கு. நான் இதுல உண்மையிலேயே நான் வந்து பாரப்படுறதையும் யோசிக்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நீ வரக்கூடிய நாட்களையாவது நான் அப்படி செய்வேன்னு எனக்கு தேவன் உதவி செய்வார் நம்புறேன். சுவிசேஷத்தை அறிஞ்சவங்களுக்கு நான் பேசணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இருக்கு. ஆனா சுவிசேஷத்தை அறியாதவங்கள்ட்ட வந்து இயேசுதான் மெய்யான தேவன்னு சொல்லக்கூடியதான அந்த அந்த காரியங்கள் என்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. தேவன் என்னுடைய கண்களை என்னை பலப்படுத்தி அந்த காரியத்திலையும் என்னைய சரியா நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். இருக்குமுள்ள எங்க நல்ல தகப்பனே, உங்களுடைய திருக்குமாரன் எங்களுக்கு எல்லாவற்றிலும் மாதிரியா இருக்கிறார். ஆண்டவரே, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிச்சு ரட்சிப்புகளாக நடத்துறதுலையும் அப்பனே அன்பு செலுத்தி மற்ற மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நினைவில் கொள்ளாமல் அது உலக பிரகாரமான நஷ்டமாகவும் இருந்தாலும் அது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மனிதர்கள் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எந்த தியாகத்தையும் செய்யக்கூடியதான ஒரு தியாக அன்பை ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் காண்கிறோம். நீர் எல்லா அதிகாரம் உள்ளவராக இருந்தோம் ஆண்டவரே. உம்முடைய சுயநலத்திற்காக நீர் எதையும் செய்யவில்லை. ஆனால் மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமா இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரே உலக பிராணமான தேவையோடு வரக்கூடிய மனிதர்களுக்கு கூட அவருடைய ஆவிக்குரிய தேவைகளை சுற்றி காண்பித்து அவருடைய ரட்சிப்புள்ள நடத்தி விட்டீரே. எங்களால் அது முடியல ஆண்டவரே, நீங்க உதவி செய்யப்பா. எங்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. உங்களுடைய தெய்வீக அன்பை எங்களுக்குள்ள பெருக பண்ணுங்க. சுற்றி இருக்கிறவருடைய மற்ற மனிதர்களுடைய தேவைகளை குறித்து நாங்கள் கரிசனையோடு கூட செயல்படவும், வாய்னால வார்த்தையினால மாத்திரம் அல்ல, செயல் அளவுல நாங்கள் செயல்பட்டு ஆண்டவரே கிரியோடு கூடிய விசுவாசத்தை நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படி உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதுன்னு சொன்னீரே. எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே, அவர்களே ரட்சிங்க. தேவையுள்ளவர்களுக்கு உடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லக்கூடிய நல்ல இருதயத்தையும் பாரத்தையும் எங்களுக்கு தாங்க. சுயநலமாய் வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க. எல்லா விதமான பாவங்களுக்கும் பெருமையும் சோம்பேறித்தனமும் பெருந்தண்டியும் இதோ மற்றவர்கள் மேல் கரிசனை எல்லாம் இருக்கக்கூடியதான காரியங்களும் காரணமாக இருக்கிறென்று அதற்கும் ஒரு உறவு இருக்கிறென்று நாங்கள் பாலியல் ரீதியான பாவங்களுக்கு கூட மற்றவர்கள் மேல் கரிசனை இல்லாமல் இருக்கிறதும் அது ஒரு காரணம் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு எங்களை நீங்க ரட்சிங்கப்பா. இயேசு நாமத்திற்கு தாவே. ஆமென்.